ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். தமிழ் மாத பலனில் நம்ம இப்போ ஆவணி மாசத்தை பற்றி பார்க்குறோம். ஆவணி மாதம் சோபகிருத்து வருஷம் ஆவணி மாதம் 18/8/2023 இருந்து 17/9/2023 வரை உண்டான நாட்கள் ஆவணி மாதம் 31 நாள் வரும். ஆவணி மாதம்தான் முதல் மாதம் வீட்டினுடைய ஃபங்க்ஷன்ஸ் நடத்துறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, வீடு மாறுறது, இது எல்லாமே பண்ணக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் வரும். கல்யாணம் பண்ணுறதுலேருந்து காது குத்தல் எந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும்னாலும் வீட்டில் ஆவணி மாதம்தான் முதல் மாதமாக தேர்ந்தெடுக்கிறார். இந்த தட்சிணாயனத்தில் சிம்ம ராசியில் சூரிய பகவான் இருக்கார். இந்த மாதம் கடகத்திலிருந்து சூரிய பகவான் சிம்மத்துக்கு 18ஆம் தேதி வந்துடுறார். 18ஆம் தேதி அப்படின்னு சொன்னால் 18/8 அப்படின்றது ஆவணி மாதத்தின் முதல் நாளாகுது. இப்போ ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரங்கள் என்னென்ன இருக்குது, எந்தெந்த கிரகங்கள் மாச கிரகங்கள் மாறுறது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாகவே மாச கிரகம் சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன். இந்த கிரகங்கள் எந்த மாற்றத்தை கொடுக்கறது, அதன் வழியாக எந்த ஒரு என்னென்ன பலன்கள் வரும் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த மாசத்தினுடைய, அதாவது ஆவணி மாசத்தினுடைய கிரகச்சாரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் ராகு பகவானும் குரு பகவானும் இருக்கா. சிம்மத்துல சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் மற்றும் செவ்வாய். துலாத்துல கேது பகவானும், சனி பகவான் கும்பத்துல இந்த மாசம் வக்ரகதியில ஆரம்பிக்கிறார். இந்த மாதம் பெயர்ச்சின்னு பார்த்தோம்னா முதல் நாளே ஆவணி முதல் நாள், அதாவது 18ஆம் தேதி அன்னைக்கே சுக்கிர பகவான் வக்ரகதி அடைஞ்சு கடக ராசிக்கு வந்துடுறார். அதனால் 4ஆம் இடத்துல, காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் வரார். செவ்வாய் பகவான் ராசிக்கு, அதாவது சிம்ம ராசிக்கு அடுத்ததாக 2ஆம் தேதி அன்னைக்கே கன்னியா ராசிக்கு போயிடுறார். அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 6ஆவது ராசியில் போய் இருக்கார் செவ்வாய். சனி பகவான் இந்த மாதத்தில், அதாவது ஆவணி மாதத்தில் 7ஆம் தேதி, அதாவது 24ஆம் தேதி 24/8/2023 அன்னைக்கு அவிட்டம் 3ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதம் போகிறார். அதனால் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கு போகிறார். சரி, இந்த மாதத்தினுடைய விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தில் பார்த்தேன்னா 18ஆம் தேதி மாதம் பிறக்கிறது, 20ஆம் தேதி பார்த்தேன்னா நாகபஞ்சமி, 21ஆம் தேதி கருட பஞ்சமி, 23ஆம் தேதி வாஸ்து நாள், 26ஆம் தேதி அன்னைக்கு ஆவணி மூலம், சிவபெருமானுக்கு மிகுந்த உகந்த நாள் ஆவணி மூலம். 30ஆம் தேதி 31ஆம் தேதி எச்சரூபா கர்மா காயத்ரி ஜபம். இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசை 14/9/2023 அன்னைக்கு அமாவாசை வருது. பொதுவாக பார்த்தேன்னா இந்த மாசத்துல பெரிய ஏற்றம், மாற்றங்கள் இதெல்லாம் நிச்சயமாக நடக்க போகிறது. இப்போ ஒரு ராசிக்கா மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். மீனம், போரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துல தனம், வாக்கு, குடும்ப ஸ்தானத்தில் அவர் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். அதை தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார். அதனால குடும்பத்தில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் பேச்சில் கவனம் தேவை. பேச்சில் நல்லபடியாக இருக்கும். உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். ஏன்னா செவ்வாய் பகவான் சப்தமத்தில் நிற்கிறது அப்படின்றது அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை. இருந்தாலும் பணவரவு அபரிமிதமாக இருக்கும். எதை தொட்டாலும் பணம் வரும், கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா தனக்காரகனே 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால பணம் அபரிமிதமாக இருக்கும். இந்த மாதம் பார்த்தேன்னா, அதாவது ஆவணி மாதம் 18/8/2023 17/9/2023 வரை உண்டான 31 நாட்கள் ஆவணி மாதத்தில் பார்த்தேனால் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், புதன், செவ்வாய் மற்றும் சூரியன் இந்த கிரகத்தினுடைய மாற்றங்களை வச்சு பேசுகிறோம். இந்த மாதத்தில் பார்த்தேன்னா 6ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். குரு பகவானும் அவரை பார்க்கறது இன்னும் விசேஷம். இந்த மாதத்தில், அதுவும் ஆவணி மாதத்தில் மீன ராசிக்காரர்களில் இருக்கக்கூடிய அரசியல் செல்வாக்கு படைத்தவர் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலம், ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த ஆவணி மாதம் அமைய போகிறது. புதிய வேலை கிடைக்கக்கூடிய, அரசு சார்ந்த வேலை கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. எந்த ஊருக்கு, அதாவது வேலைக்குன்னு ஊரை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதுசாக கடன் வரும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதியும் அவர் அப்படின்றதுனால
புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மாதத்தில் இருக்குது. படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். ஏன்னா 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால வீட்டை விட்டு வெளியில் சென்று போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறது ரொம்ப விசேஷம். பணம் வரவு அபரிமிதமாக இருக்கும். உங்களுடைய ராசியினுடைய முயற்சி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துல இருக்கார். 3க்கு 3ஆம் இடம். எல்லா முயற்சிகளும் நிச்சயமாக வெற்றி பெறும், கவலைப்பட தேவையில்லை. அதை தவிர 8ஆம் அதிபதியும் அவரே அப்படின்றதுனால நாட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய இடத்துக்கு பார்த்துட்டு இருந்தீங்களே ஆனால் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு கைகூடும். வெளிநாடு போகக்கூடிய யோகம் வரும். 11ஆம் இடத்துல சனி பகவானும் போய் இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல ஏற்றமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகிறது. பண வரவு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். வரவு ரொம்ப அதிகமாக இருக்கும். பண்ணக்கூடிய தொழிலில் அதீதமான லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு பார்த்தலையான இந்த மாதத்தில் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எந்த ஒரு எதிரியாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக அதை ஜெயிச்சு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குரு பகவானும் பார்க்கறதுனால எதிரிகளை தாண்டி நீங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய கடன் அமையும். அதை தவிர புதிய வேலை, அதாவது அன்எம்ப்ளாய்டாக இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஊரை விட்டு வெளியில் போகக்கூடிய கட்டாயத்தில் இருப்பீங்க. கண்டிப்பாக அரசாங்கம் இதனுடைய செல்வாக்குகள் நிச்சயமாக வரும். அதாவது இந்த பொற்கொள்ளர்கள், அதை தவிர பணம் லேவாதேவி பண்ணுறவாளுகள்லாம் நல்ல ஏற்றமான காலம். இந்த மாதத்தில் இந்த சொல்லிக் கொடுக்குற வாத்தியார்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பண வரவு அபரிமிதமாக இந்த மாதம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 21ஆம் தேதி 21/8/2023 23/8/2023 வரை உண்டான நாட்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலகட்டமாக இருக்குது. இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். மற்றபடி மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்குது. உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை அப்படின்றத சொல்கிறோம். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அதனால் சப்தமத்திலேருந்து செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குற சூட்டின் வகையாக உங்களுக்கு கொஞ்சம் உடல் நலத்தில் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடத்துல போய் சனி பகவான் இருக்கிறதுனால பண வரவு லாபம் அதிகமாக இருக்கும். எந்த தொழில் எடுத்தீங்கன்னாலும் செஞ்சிட்டு இருந்தீங்கன்னாலும் லாபம் அபரிமிதமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. தந்தையின் மூலியமாக அதீதமான செல்வாக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கும். மொத்தத்தில் பார்த்தாலேனா இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஏற்றமான மாதமாக இருக்கும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அந்த ராகவேந்திரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ராகவேந்திரர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.